பிரியங்காவை சமரசம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ண விஜய் டிவி ஜாக்குலினுக்கு விரித்த வலை வச்சு செய்கிற ரக்ஷன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக குக் வித் கோமாளி ஷோவில் இது வரைக்கும் எந்தவித போட்டியும் பொறாமையும் இல்லாமல் மக்களை பொழுதுபோக்குற விதமாக தான் ஷிவாங்கி, புகழ், பாலா, சுனிதா, குறைஷ் இவங்க எல்லாருடைய காம்போவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர டாப் டக்கராக அமைஞ்சுது. ஆனால் இந்த சீசனில் ஷிவாங்கி, பாலா இல்லாமல் கொஞ்சம் போர் அடிக்கிற விதமாக தான் இருந்துச்சு. அதுலேயும் செஃப் வெங்கடேஷ் பட் இல்லாததுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குறையாகவே இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே மறக்கடிக்கிற விதமாக இந்த சீசனை பெரிய அளவில் வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜை ஜட்ஜாக உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. அத்தோட பிரியங்கா வந்த அந்த நிகழ்ச்சி வெற்றியாக மக்கள்கிட்ட நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதுக்காக பிரியங்காவையுமே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த சீசன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அப்படியே தலைக்கீழாக மாறி போயிடுச்சு. அதுக்கு காரணம் பிக் பாஸ் ஷோவில் எப்படி பிரியங்காவினுடைய அதிகாரம் ஓங்கி இருந்துச்சோ அதே போல் குக் வித் கோமாளி சீசன்லேயுமே பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு ஓவராக இடம் கொடுத்து எல்லா விஷயத்துலையுமே மூக்க நுழைக்க ஆரம்பித்தாங்க. இதனால் வெடித்து போன மணிமேகலை பாதியிலேயே அதிலிருந்து விலகிட்டாங்க. இப்போ இவங்களுடைய பஞ்சாயத்து பூகம்பமாக வெடிச்சிட்டு வர நிலையில் விஜய் டிவி அவங்களுடைய பங்குக்கு மணிமேகலை மேலே தான் தப்பு இருக்குது, பிரியங்கா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ப்ரோமோவை வேற இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணி பிரியங்காவுக்கு சொம்பு தூக்கிட்டு வராங்க. போதாததுக்கு பிரியங்கா இந்த ஒரு விஷயத்தால் நொந்து போய் இருக்கிறதுனால அவங்கள சமரசம் பண்ணுற விதமாக சாந்தப்படுத்துகிற ஒரு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டிவியே வந்துருச்சு. ஸோ அந்த வகையில் ரக்ஷனோட பக்கத்தில் தொகுத்து வழங்குற விதமாக புகழ் அண்ட் விடிவி கணேஷை வச்சு கிண்டல் அடிச்சுட்டு வராங்க. போதாததுக்கு சிறந்த சமையல் போட்டியாளர் அப்படிங்கிற விருதையுமே பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு வழங்குற விதமாக நிறைய பரிசுகளை எல்லாமே கொடுத்து பிரியங்காவை கௌரவப்படுத்துகிறாங்க. என்னதான் பிரியங்காவினுடைய சமையல் நல்லா இருந்தாலும் இவங்களை விடவும் நல்லா சமைக்கக்கூடிய திறமையாளர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிற பட்சத்தில் விஜய் டிவி இந்த ஒரு முடிவை எடுத்தது முழுக்க முழுக்க பிரியங்காவுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குது. இதை தொடர்ந்து இந்த சீசனில் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெறுப்பை பயங்கரமாக கொட்டிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இதோடைய இறுதி சுற்றியாச்சும் சிறப்பாக அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெய்யழகன் டீமை கூட்டிகிட்டு வர வகையில் அரவிந்த் சாமி, கார்த்திக் அண்ட் ராதா இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்டுகளை சீஃப் கெஸ்ட்டாக உள்ளேயும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்ததான் இனி வர்ற குக் வித் கோமாளி சீசனை ரக்ஷனோட சேர்ந்து தொகுத்து வழங்குறதுக்கு ஜாக்குலின் சரியான தொகுப்பாளராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் ஜாக்குலின் கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரியா விஜய் டிவி பார்த்தீங்கன்னா இப்போ முடிவெடுத்திருக்குது. ஸோ அந்த வகையில் அடுத்து வர இனி ஒவ்வொரு சீசன்லேயுமே பார்த்தீங்கன்னா ரக்ஷனோட ஜாக்குலின் தொகுத்து வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா பிரியங்காவே அடுத்த சீசனுக்கு தொகுப்பாளராக வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எனிவே இப்போ ரீசெண்டாக நடந்துட்டுருக்கிற இந்த குக் வித் கோமாளி, பிரியங்கா, மணிமேகலை இஷ்யூ எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இஷ்யூவில் யார் மேலே தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுடைய பெயரையும் என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.